கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ அன்பிலே நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு போதிப்பேன், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு சொல்லித் தருவேன், நீங்கள் என்ன செய்யணும் என்பதை நான் உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார். எதனால்? அதுனா இதான் நம்ம மேலே, தேவன் நம்ம மேலே, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே கொண்ட அன்பினால இதெல்லாம் நடக்கிறது. அன்பாக இருக்கவங்க ஒரு தவறாக காரியம் செஞ்சுட்டா நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அந்த செய்யக்கூடாதா, தப்பக்கூடாது, தப்புமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அதிக அன்பு இருந்துச்சுன்னா, ஐயோ தவறான பாதையில் போகிறாங்களே, தவறான காரியங்கள் செய்கிறாங்களே அப்படின்னா அவங்கள திருத்த பார்ப்பீங்க, வேண்டாம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க. அதே தான் தேவனும் நம்மகிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார். அது என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்பதுதான் முழு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. முழு வேதம் நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, இதுக்காக நான் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம்னா 5 வேதாகமும் இருக்கும், நான் அதை விசுவாசிக்கிறேன். அது படிக்கிறீங்களோ படிக்கலையோ அது வேறு. அந்த சின்ன பிள்ளைங்க படிக்கிறத கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஆனால் சிறு வயதிலே படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது. ஏன்னா தேவனைக்கு பிரியப்படுத்துவது, அதான் அந்த தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அதான் அந்த தேவன் சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருந்தார், பிதா என்னோட அன்பாக இருந்தார் அப்படின்றார். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் என்ன சொல்கிறாரு பாருங்க, நானும் உங்களின் அன்பாக இருக்கிறேன். பிதா தன் மகன் அன்பாக இருந்தது போல இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அவர் கரத்தின் கிரியைகள் நம்ம, அவர் கையின் கிரியைகள் நம்ம, அவர் ஆவி ஊதப்பட்டு உயிரடைந்தவர்கள் நம்ம, அவருடைய ஆவி தான் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. மூச்சு விடுறது, நம்ம பேசுகிறது எல்லாமே அவரோட ஆவியினால் நடக்கிறது. ஆவி ஆத்மா சரீரம்னு பார்த்தீங்கன்னா, சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே போயிடும். ஆனால் ஆவி ஆத்மா தேவனுக்குரியது. அதில் நம்ம சரியாக இருக்க வேண்டும். சரீரத்தை கொள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படாதீங்க, ஆத்மாவை கொள்ளுவதற்கு வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கன்னு வேதத்தில் படிக்கிறோம். நம்ம எதுக்காகனா, ஆத்மா தேவனிடத்தில் சேர வேண்டும். ஏன்? அவரு கொடுத்தது. அப்போ நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் தான் சொன்னார், நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் அன்பிலே நிலைத்திருங்க. அவர் அன்பிலே நிலைத்திருப்பதுனா எப்படி? அவர் அரணான பட்டணமாகிய அவருக்குள்ளே போய் நிற்பது, கேடகமாகிய வேத வசனங்களை எடுத்துக்கொள்வது. அப்போ நம்மளை தீமையிலேருந்து யார் பாதுகாப்பா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதுகாக்க முடியும். ஆனால் அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முழு ஆத்மாவோட அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு கூறுங்கள் வேதத்தில் படிக்கிறோம். நம்ம அதை செய்ய வேண்டும். ஒரு காரியம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த காரியம் நடக்கலைன்னா உடனே நம்ம பின்வாங்கி போய் விடுவர்களாக காணப்படுகிறோம். பிதாவின் அன்பிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இதில் என்னன்னா, பிதா அன்பு இயேசு கிறிஸ்து நம்ம மேலே கொண்ட அன்பு என்றைக்குமே மாறாது. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் அவருக்காக காத்திருப்பார், உங்களுக்காக காத்திருப்பார். என்னைக்காச்சும் என் மகன் என்கிட்ட வந்துடுவா அப்படின்னு நமக்காக காத்திருப்பார். நம்ம அன்புல எப்படி இருக்கிறோம்? நம்ம உலகத்தில் கொண்டிருக்க அன்பு எப்படி இருக்குது? இயேசு மேலே கொண்ட அன்பு எப்படி இருக்குது? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பிலே, இயேசுவின் அன்பிலே, பரிசுத்தாவின் அன்பிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தப்பை நீர் எங்களில் அன்பாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை நீ மறுபடியும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாமே, உங்கள் அன்பிலே நாங்கள் எப்படி நிலைத்திருப்பது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாமே, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் நீர் அன்பாய் இருக்கிறதை அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உணர்ந்து உமது அன்பிலே நிலைத்திருக்க அவர்களை தயார்படுத்துமாப்பா. ஏஸ்தாமே, உமது அன்பை புரிந்து கொண்டு அதை விட்டுவிடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.